நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இரவு நேரத்திலே வேத வசனத்தை நாம் தியானித்து ஜெபிப்போம். யோபு 36 அதிகாரம் 8 முதல் 10 ஆகிய வசனங்கள். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. இரவு நேரத்திலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும், ஒரு மனுஷன் துன்மார்க்கமா வாழும்போது கயிறுகளால் கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, சிறையிருப்புல இருப்பாங்க. உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறது. உபத்திரத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு இதயத்துக்குள்ள பாரம் மட்டுமே இருக்கும். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு அப்படின்னா அது எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஏன்னா நைட் நேரத்துல மூச்சு முட்டிக்கிட்டு யார்கிட்ட போய் சொல்லி அழலாம்? என் வீட்டுல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி அழகா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப பக்கத்து வீட்லயோ சொந்தக்காரங்கிட்டையோ தெரிஞ்சவங்கள்ட்டையோ ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை வீட்டில் இருக்கிற சொந்த பந்தம் யார்கிட்டையுமே பேசுறதெல்லாம் இப்போ ரொம்ப குறைச்சாச்சு. தேவைப்பட்டா பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா எல்லாம் குறைச்சிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, சர்ச்சு முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துடுவாங்க. வீட்டில் தனிமையாக இருக்கும்போது செல்ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு இருந்தாலும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே விலங்குகள் போடப்பட்டு உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு இருந்தாலும், இப்ப இரவு நேரத்திலே என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை அது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வீட்டுக்குள்ள செய்தி வருது அப்படின்னா முதல்ல என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் வீட்டுக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன், என் குடும்பம் எப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு. விலங்குகள் போடப்பட்ட நிலைமை அப்படின்னாலே அது ஒரு பாரமான ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை, புலம்புற ஒரு வாழ்க்கை, தனிமையான ஒரு வாழ்க்கை, இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். தேவனோடு ஐக்கியமா இருக்கிற ஜனங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மன ரம்யமா இருப்பாங்க. தேவனோடு ஒரு மனுஷன் நடக்க ஆரம்பிச்சாச்சுனாலே உன்னோட வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக்கா கூட ஆரம்பிச்சு. மனுஷன் பிசாசோடு கனெக்டிங்ல போகும்போது அசுத்தத்துக்குள்ள போயிடுவான். தேவனோடு உறவாடும் போது, தேவனோடு ஐக்கியமா இருக்கும்போது, தேவனோடு நடக்கும்போது உங்களோட வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படும். அதனால இரவு நேரம் 2 விதமான ஜனங்கள் எப்போதுமே இருப்பாங்க. ஒரு பக்கம் பாவத்துல வாழ்ற ஜனங்கள், இன்னொரு பக்கம் நான் இன்னும் பரிசுத்தமா வாழணும், அதுக்கு சில ஆலோசனைகள். அப்ப 2 விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கும் போது நம்மளாம் எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவில் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னோட அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, என் இருதயம் தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கு. ஏதோ ஒரு குடும்பத்துல இந்த இரவு நேரத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, பழி வாங்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. அது வேண்டாம், அதை கேன்சல் பண்ணிருங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. இந்த வேர்டு மட்டும் உங்களுக்கு பர்டிகுலரா வருது. ஏன்னா பழி வாங்கணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கிறீங்க. அது வேண்டாம், அது வேண்டாம். சரி, இன்னைக்குள்ள செய்தி போவோம்.
அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு இருந்தாலும். ஒரு மனுஷன் விலங்குகளால் போடப்பட்டு உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு இருந்தால் அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அதை நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் வெளியில கொண்டு வரணும். அப்படின்னா, இவங்க எதுல அடிமையா இருக்கிறாங்களோ அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா மாம்சத்தின் கிரியைகள் 17, ஜென்ம சுபாவம் இருக்கு, பழைய வாழ்க்கை இருக்கு, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருக்கு, பொல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு, அருவருப்பான ஒரு வாழ்க்கை இருக்கு, அசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்க நினைச்சதுதான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு அநியாயமா வாழ்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த செக்ஷன்ல வரும் அப்படின்னா, விலங்குகள் போடப்பட்டு உபத்திரத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு இருந்தாலும். ஏன்னா நம்ம மக்களுக்கு புரியாது. விலங்குகளால் போடப்பட்டு அப்படின்னு இந்த வீடியோ நமக்கு அப்படின்ட்டு வெளியே போயிருவாங்க. கிடையாது. ஒரு மனுஷன் கொள்ளையடிச்சு சம்பாதிக்கணும், களவாண்டு சம்பாதிக்கணும், எப்படியாவது யாரையாவது ஏமாத்தியாவது, அநீதியான கூலி, எப்படியாவது லஞ்சம் வாங்கியாவது, எப்படியாவது பணக்காரனாயிரணும் அப்படின்னு சொல்லி பல தந்திரமான ப்ரோக்ராம் போட்டு, பல யோசனை போட்டு பல மக்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. சில வீட்டில் மாமியாருக்குள்ள சொத்தை ஃபுல்லாக வாங்கிடுவாங்க. சில வீட்டில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு நீ உங்கள் வீட்டில் போயிரு அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. இவங்க பார்த்தா என் புருஷன் நீ ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் எங்கெல்லாம் அடிமையா இருக்கிறானோ அது எல்லாமே விலங்குகள் போடப்பட்ட நிலைமை தான். நம்ம தேவனுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணுமா? பாவத்துக்கு செத்து அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. ஐயா, பாவம் தொடருது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசுக்கு இடம் கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். விலங்குகள் போடப்பட்ட நிலைமை அப்படின்னு அர்த்தம். உபத்திரத்தின் கயிறுகளிலால் கட்டப்பட்ட நிலைமைன்னு அர்த்தம். அந்த உபத்திரம் அப்படின்னாலே அது ஒரு கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். அவங்க வாழ்க்கையில பார்த்தா நிம்மதியே இருக்காது. நிம்மதி இருக்காது. அப்ப நம்ம நைட் நேரத்துல எப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறோம் அதை கொஞ்சம் நம்ம அழகா யோசித்து பார்க்கலாம். அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவன் அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறார். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து. நம்ம மக்களுக்கு சில நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க. வீட்டுல மனைவி எப்பா இப்படி செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. அவங்க வார்த்தையை கேட்க மாட்டாங்க. சர்ச்சில் போகும்போது மேய்ப்பன் ஆலோசனையா சொல்லுவாங்க, அதை கேட்க மாட்டாங்க. மூப்பர்கள் ஆலோசனையா சொல்லுவாங்க, அதை கேட்க மாட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு பக்கத்துல வயசானவங்க இருப்பாங்க, பெரியவங்க, அவங்க சொல்லுவாங்க, அந்த வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் பரிசுத்த ஆவியான சில நேரத்துல இதை செய்யாதுன்னு சொல்லி கடிந்து கொள்வார், அதையும் கேட்க மாட்டாங்க. தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த இரவு நேரத்தில் அந்த செய்தி யாருக்கெல்லாம் வருதோ நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். காதை திறந்து செவியை திறந்து. ஏன்னா நம்ம ஆளுகள் சொல்லுவாங்கல்ல, எனக்கு கேட்கல, என்ன சொன்னீங்க எனக்கு கேட்கல அப்படிம்பாங்கல்ல. அதனால செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். எப்படி கடிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி.
நம்ம என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், எதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி மீறுதல் செய்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய கட்டளை எங்கெல்லாம் மீறிட்டு இருக்கோம், கற்பனையை கை கொள்ளாமல் துணிகரமா எங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு, இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் இன்னைக்கு காலையில பேசினேன், அதையும் கூட வேணா சேர்த்து வாசிக்கிறேன். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். இதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள். அவர்களை அவர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுவார்கள். இதெல்லாம் பைபிள் வசனம் தான் எழுதப்பட்டிருக்கு. யோபு 36ஆம் அதிகாரம் 8 முதல் 13 ஆகிய வசனங்களில நான் தியானிச்சுட்டு இருக்கேன். அதனால இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா? இதை நம்ம கொஞ்சம் யோசித்தாலே போதும். நைட் நேரத்துல சின்ன ஜோமனி முடிக்க போறேன், ஐயா வாழ்க்கை பாவ வாழ்க்கையா இருக்கு அப்படின்னா செவியை திறந்து கடிந்து கொள்கிறாராம். அதான் நமக்கு பாயிண்ட். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். மனம் திரும்பியாச்சு அப்படின்னா தேவனிடத்திலிருந்து நாம் கிருபைகளை பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், குடும்பம் ஆசிரியப்படும், சமாதானம் கிடைக்கும், நைட் நேரத்தில் படுத்த ஒரு நல்ல தூக்கம் இருக்கும், நல்ல நிம்மதியா இருக்கலாம். இல்லை நான் மறுபடியும் பாவத்துக்குள்ளே நான் கிடப்பேன் அப்படின்னா 12 வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். அப்படி வந்துதான் முடியுது. 13 வசனம் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. மாயமுள்ள இருதயத்தார், தந்திரமான இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள். அவர்களை அவர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுவார்கள். அதனால வசனம்லாம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நைட் நேரத்தில் சின்ன ஜோமனி முடிக்க போறேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்க மாட்டேன்னு சொல்லி அடம்பிடித்தால் அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். மாண்டு அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். அதனால ஒரு செய்தி உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அதை முதல்ல ஏற்றுக்கொண்டு சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்பியாச்சு அப்படின்னா ஜீவனை கட்டளையிடுவார், தீர்காயுசை கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே கர்த்தர் பேசி இருக்கிறீங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஜனங்களுக்கு ஜீவனையும் தீர்காயுசையும் கட்டளையிடுங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இந்த மாசத்தினுடைய தேவைகளை கர்த்தரை சந்திங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கிருபினால் நிரப்புங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் விளக்குங்க. குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய வருகையில காணப்படணும். தேவன் அருளிய மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நைட் நேரத்திலே, நைட் ஷிஃப்ட்ல வேற வேற நாட்டுக்குள்ளே, வேற வேற பட்டணத்துக்குள்ளே, வேற வேற கிராமத்துக்குள்ளே வேலை பார்க்குறாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள், டாக்டர், இன்னுமாக நர்ஸ் எல்லாரையுமே கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்கப்பா. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலை பார்க்குறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். கர்த்தர் தான் எங்க கூட இருக்கணும். நைட் நேரத்தில் எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்பமான தூக்கம் தாங்க. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுடட்டும். தேவனுடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும்.
எங்க இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து மகாபிரபு நீங்க இருக்கணும்ப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க வாழ்க்கையில தலைவரா நீங்க இருக்கணும்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தினியா ஜெபிக்கிறோங்க. பரலோகத்துல தேவன் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு கிருபைக்காக நன்றி. டெலிவரி போறாங்க, குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல படிப்புக்காக ஜெபிக்கிறாங்க, தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஞானத்தை கட்டிடுங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க வயசானது கர்த்தர் உதவி செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கண்ணீர் வாழ்க்கை சொல்ல முடியாத அளவுக்கு சில குடும்பத்துல வேதனைப்படுறாங்கப்பா. என் தேவன் மனம் இறங்கி பிள்ளைகளோட வாழ்க்கையை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்ல எந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும். பிசாசுடைய கிரியைகள் அழிக்கும்படிக்கு என்னுடைய குமாரன் வெளிப்பட்டீங்க. எல்லா குடும்பத்திலுமே கர்த்தர் வெளிப்படணும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசிரியங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் பொருட்படுத்தவங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.